யோ பேசு, பேசியா, பேசுறா, பேசுறா, பேசி கௌதம். செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். வாடி 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 கைப்படாத செய்தி 1000 வாட்ஸ் பல்பு போல கண்ணு கூசுதடி அப்படின்னு இந்த பாட்டுக்கு ஒருத்தர் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு. அவர் யார் தெரியுமா? தாவேகாவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், காங்கிரஸ்காரர். என்ன கால கொடுமைன்னா, நிறைய நபர்கள் வந்து முட்டு கொடுக்குறாங்க. அது அவருடைய பர்சனல், அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள போய் இங்க தலையை நுழைக்காதீங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு தாவேகா தற்குறிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம உள்ள நுழையல. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவருடைய தனிப்பட்ட இடத்துக்குள்ள அவர் வச்சு நடத்தலாம். ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோன்ற பேரொழியில நீங்க உள்ள போய் உட்காந்துக்கிட்டு விஜய் பாட்டுக்கு, அதுவும் ஐட்டம் சாங்குக்கு நீங்க உட்காந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? நேத்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் உயிரை கொடுத்து போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா அந்த மாணவர்களுடைய உயிரை பறிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு தாவேகா அரசாங்கம் நேற்று அராஜகமா அந்த மாணவர்களை கைது பண்ணி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அவரோட தம்பிக்கு வந்து கையெல்லாம் வேற அடிபட்டு இருக்கு, கால்லாம் தோல் பிஞ்சு ஒரு மாதிரி பார்க்கவே கொடூரமான செயலாவே தெரியுது. தாவேகா அரசாங்கம் மாற்றத்துக்கான அரசாங்கம், நாங்க மக்களுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பேசின இவங்க தான் இன்னைக்கு மாணவர்கள் தங்களுடைய உரிமைக்காக நீட் எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணா அவங்கள வலுக்கட்டாயமா, அவங்கள ரண கொடூரமா அவங்கள வந்து தாக்கி அவங்கள கைது பண்றாங்க. நேத்து இந்த சம்பவம் நடக்குது, இன்னைக்கு இவர் உட்காந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி குத்தாட்டம் போடக்கூடிய நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்தது தான் மாற்றமா? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் டென்ஷன் ஆக போறது இல்லை, வருத்தப்பட போறது இல்லை, நான் எந்த விதத்திலையும் யாரையும் நான் இப்போ தனிநபர் தாக்குதல் நடத்தணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் ஓட்டு போட்ட நம்ம மாற்றத்துக்காக ஓட்டு போட்டோம், அந்த மாற்றம் இதுதானா? ரெண்டாவது, காங்கிரஸ் இந்த முறை ஜெயிச்சது காரணம் திமுக தான். திமுகவுக்காக தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் தனியாக நின்றுந்தாலாம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, அது ஒரு கட்சியும் கிடையாது. இன்னைக்கு தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு, தேர்தலுக்கு பின் ஒரு கூட்டணி சொல்லி மக்களை மறுபடியும் ஏமாத்திட்டு இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இவங்க போய் உட்காந்துருக்கானுங்க. சரி, ஓகே, அதிகாரம் சமமாக கொடுக்கணும், கொடுத்தாச்சு, வரவே இருக்கிறேன், வாழ்த்துக்கள். ஆனால் இன்னைக்கு தமிழக மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள வலுக்கட்டாயமாக கைது பண்ண நீங்க இன்னைக்கு குத்தாட்டம் போடுறீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய அயோக்கியம், நீ எவ்வளோ பெரிய அயோக்கியம். இதை நம்ம எதிர்த்து கேட்கக்கூடாது, இதை நம்ம கேட்கக்கூடாது. கேட்டால் அது தப்பாயிடும். என்ன கான்செப்ட் அதெல்லாம்? என்ன கான்செப்ட்? போன ஆட்சியில் விவசாயிகள் கிட்ட நெல்லை வந்து கொள்முதல் பண்ணும்போது அதிகாரிகள் 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க, 30 ரூபா வாங்குறாங்க, 40 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் தான் ஊரா வச்சாரு. ஆனால் இன்னைக்கு 1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு நாசமாயிருக்கு. 1 லட்சம், சும்மா இல்லை, 1 லட்சம் மூட்டைகள் நாசமாயிருக்கு. உங்களுக்கு தான் நிர்வாகம் தெரியுமே. எந்த ஆட்சியிலையும் 1 லட்சம் நெல் மூட்டைகள்லாம் நாசமா போய் நான் பார்த்ததில்லை. நேற்று 30,000 சொல்லி செய்தி ஊடகத்தில் வருது. இன்னைக்கு செய்தியாளர்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, 1 லட்சம் நெல் மூட்டைகள் வந்து வீணா இருக்குன்னு சொல்றாங்களே சார்னு கேட்டால் அவர் பல்ல ஈன்னு வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. நிர்வாகம் தெரியல, அதை ஒத்துக்கோங்க. தப்புன்னு ஒத்துக்கோங்க. அது ஒத்துக்கிற மனப்பான்மே இங்க இல்ல. குழந்தைங்கள்லாம் இங்க பாதிக்கப்படுது, ஆனா குழந்தைங்க கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள பூந்து விஜயோட புகழ் பாடணும்னு என்ன அவசியம் இருக்கு? விஜய் யாரு? முதலமைச்சர், ரைட்டு. அவர் முதலமைச்சர்ன்ற ஒரே காரணத்துக்காக ஏன் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் அவரோட அரசியல் பண்றீங்க? அவரை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்க? குழந்தைங்களை நாங்க படிக்க அனுப்பிச்சிருக்கோம்ப்பா. படிச்சு முடிச்சு அவன் சமுதாய வாழ்க்கைக்குள்ள வரட்டும், அவனுக்கு பிடித்த மாதிரி, அவனுக்கு பிடித்த கொள்கையை அவன் உள்வாங்கிக்கிட்டு அவன் பயணிக்கட்டும். அராஜகம் பண்றீங்க, இது உங்களுக்கு புரியுதானே எனக்கு தெரியல. இதுலயும் பல நபர்கள் இதுல என்ன இருக்கு தப்பு? அவர் முதலமைச்சர், அரசு பள்ளியில தானே போய் அவங்க போட்டோ வைக்கிறாங்க, இதுல என்ன தப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறானுங்க. அரசு பள்ளியில கொண்டு போய் போட்டோ வைக்கிறது கூட தப்பு இல்லடா, அதை கொண்டு போய் நீ ஹெச்எம் ரூம்ல வச்சுட்டு தொலைஞ்சிட்டு போ.
ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொண்டு போய் போட்டோ வைக்கின்ற அவசியமே கிடையாது. 2வது போட்டோ வைக்கும் போது இவர் யார் தெரியுமா, இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, இப்படி எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. இது தேவையில்லாதது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பாக்குறேன். சின்ன குழந்தை, அவங்க பேரண்ட் தான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. என்னால அந்த வீடியோ இதுல போஸ்ட் பண்ண முடியாது. அந்த அம்மா வந்து இந்த குழந்தைகிட்ட கேக்குறாங்க, ஏதோ 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்களாம். மேல கேப்ஷன்ல போட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட கேக்குறாங்க, ஃபாதர் ஆஃப் த நேஷன் யாரு அப்படின்னு. அந்த குழந்தை கொஞ்ச நேரம் முழிக்குது. முழிச்சிட்டு விஜய் அப்படிங்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு அப்படிங்கிறது அந்த பெத்தவங்களுக்கும் தெரியல. அந்த வீடியோ போஸ்ட் பண்ண அந்த பெத்தவங்களுக்கும் தெரியல. ஓட்டு போட்ட நமக்கும் தெரியல. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கவும் இல்ல. அது தாவேக கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவும் இல்ல. அவன் அடுத்த ஒரு 2-3 ஜெனரேஷனை எப்படி விஜய மோகத்துக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி அவன் அந்த வேலையில உட்காந்துட்டு இருக்கிறான். தேர்தலுக்கு முன்னாடி தாவேகான்ற ஒரு கட்சி ஒரு கட்டமைப்பே இல்லாம இருந்தது. இன்னைக்கு அந்த கட்சியை எப்படி கட்டமைக்கலாம்னு சொல்லி மாற்று கட்சியில இருக்கக்கூடிய ஊழல் சக்திகளை உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இவங்க ஒரு ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த வீடியோல ரொம்ப நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன். யாரையும் ஒருமையில எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சமாவது மனசு உறுத்தணும்ல. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம யாருமே பேச மாட்டோம். பிரச்சனை இங்க யாருமே பேச மாட்டோம். நான் பேசுறதுக்கு எனக்கு ஃபயர் விடுங்க நான் கேட்கவே இல்லை. நீங்க அது பண்ணணும் அவசியம் இல்லை. தனிநபர் துதிப்பாடலே வேணாம். என்ன புகழ்றத முதல் நிறுத்துங்க. அது தேவையில்லை. நீங்க எடுத்து பேசுங்க. உங்க ஊர் பிரச்சனை நீங்க எடுத்து பேசுங்க. நம்ம எடுத்து பேசுவோம். அதை நம்மளாம் ஒண்ணு சேருவோம். நம்ம பிரச்சனைங்க, நம்ம வாழ்க்கை பிரச்சனைங்க. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துறோம். அதுல ஒரு 0.1% நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம ஏன் கவனம் செலுத்த மாட்டோம்? அநியாயம் பண்றாங்க. லிட்ரலா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தாவேகா அலுவலகத்துல பனையூர்ல கரண்ட் போயிடுச்சான். அது உண்மைக்குமே அது பிளான்டு தான். ஆக்சுவலா அது அவங்க பண்ண பிளான் தான். ஏன்னா எங்களோட நிகழ்ச்சியிலே கரண்ட் கட் ஆகுது, இதுக்கு காரணம் திமுக தான் பாத்தீங்களா அப்படின்னு டைவர்ட் பண்றதுக்கு, எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல பாத்தீங்களா அப்படின்னு இவங்க மேனிபுலேட் பண்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான். உங்களாலே ஒன்றும் பண்ண முடியாதுதான் நாங்களும் சொல்றோம். நிர்வாகத்தை கத்துக்கிட்டு நீ ஆட்சியில வந்து உட்காந்துருக்கணும். நிர்வாகத்தை என்னன்னு கத்துக்கிட்டு அந்த கட்டமைப்பை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ உள்ள வந்து உட்கார்ந்துருந்தானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 30 நாள்ல 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைன்னு பாதிக்கப்படுறாங்க. தப்பு செய்யறவனுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. பாலியல் குற்ற சம்பவங்கள் 200க்கு மேல நடந்திருக்கு. இது ஹையஸ்ட். இது ஆக்சுவலா ஒரே மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஹையஸ்ட். இதனுடைய பிரச்சனை எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் போறதுக்கு ஒரு பர்மிஷன் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுவே தரமாட்டாங்க. அதுக்கே நம்மளை போட்டு அளக்கடிக்கிறாங்க. ஒரு பர்மிஷன். நான் பேசாம என்ன பண்ண போறேன், என் சொந்த ஊர்லயே காது குத்து அப்படி இல்லை மொய் விருந்துன்னு சொல்லி மீட்டிங் போட போறேன். ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறேன். அப்போ ஒண்ணுக்குள்ளாம்ல நாங்கள்லாம். அப்போ ஒண்ணுக்குள்ளாம்ல. போனை போட்டு 2-3 பேர் மிரட்டுறான். நீ அந்த மீட்டிங் போடாத, அப்படி போடக்கூடாது, நீங்க அண்ணனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற, நீ மீட்டிங் போனா வந்து வெட்டுவேன்றான். யார் இந்த தைரியத்தை கொடுத்தது அவனுக்கு? இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. எங்க திரும்பினாலும் சரி, எங்க திரும்பினாலும் தாவேக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். ஒன்னு கள்ள நோட்டு அடிக்கிறான். நேத்து ஒருத்தன் கள்ள நோட்டு கொடுத்து மாட்டியிருக்கான். லாட்டரி சீட்டு வித்து மாட்டியிருக்கான். குழந்தைங்க மேல கை வச்சு மாட்டியிருக்கான். பெண்கள் மேல கை வச்சு மாட்டியிருக்கான். வண்டி திருடி மாட்டுறானுங்க. கஞ்சா போதையில அலப்பற பண்ணி மாட்டுறானுங்க. ரவுடித்தனம் பண்ணி மாட்டுறானுங்க. வரிசையா தாவேக்காரன் தான் மாட்டிட்டு இருக்கிறான். இவ்வளோ பேரு, இவ்வளோ ஐயோக்கியானுங்க, இவ்வளோ அக்யூஸ்ட் எந்த கட்சியிலும் இல்லை. இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு கேவலமான ஒரு மனநிலை ஒண்ணு இருக்கு. நானும் கீழே இருக்க எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல பதிவு பண்றாங்க தாவேக்கு எதிர்ப்பாளர்கள் போல அவங்கலாம். இந்த மக்கள்லாம் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க, நாசமா போகட்டும். இந்த மக்கள்லாம் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க, அனுபவிக்கட்டும். இந்த மாணவர்கள், இந்த போராடக்கூடிய இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள்லாம் அவங்க வந்து எப்படி டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வேணும், அவங்க கைது பண்ணி உள்ள போடட்டும் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் எப்படி இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல.
இந்த வார்த்தையெல்லாம் நிப்பாட்டுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும், நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம தம்பி, நம்ம உறவுன்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரத்துல கடந்து போயிடுவோம். அந்த மாரி கடந்து போக கத்துக்கோங்க. இன்னைக்கு விஜய் சிஎம் ஆனது பிரச்சனை இல்ல. அவர் இப்ப உடனே சிஎம் ஆனது பிரச்சனை. சிஎம் ஆகி அவருக்கு நிர்வாகத் திறனே இல்லாம, நிர்வாகம் செய்ய தெரியாம இந்த தமிழ்நாட்ட சீரழிச்சிட்டு இருக்காரு. இதுதான் நமக்கு கோவம். வேற எந்த கோவமும் நமக்கு அவனுக்கு வாய்க்க தகராறா விஜய்க்கு நமக்கும்? என்னது சொத்து பிரச்சனையா? ஒரே குடும்பம் சம்பந்தப்பட்டவங்களா நாங்கலாம்? இல்ல. இங்க நம்மலாம் ஒண்ணு சேரணும். மாற்றம் அங்கேருந்து தான் வரணும். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. எப்ப நம்மலாம் ஒரு போட்டு மீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. தனிநபரா நம்ம ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம்னா, அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலையா இருக்கு. அதுவும் இந்த ஆட்சியில ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு. ஒரு ரூ. 50 செலவாகும். அந்த செலவுக்கான பணத்த நம்ம ரெவென்யூல இருந்தோ, இல்ல நம்ம பார்க்கக்கூடிய நம்மளோட சம்பளத்துல இருந்தோ, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுவோம். முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமமா போயி, மாணவர்களுக்கு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக் குடுப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப. கத்துக் குடுப்போம். நம்மலாம் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கே இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் எவ்வளோ அலைஞ்சிருப்பேன் தெரியுமா? சாதாரணம் இல்ல. இங்க இங்க யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசக்கூடாதுன்னு இங்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நினைக்கிறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதிகாரத்துல அவங்ககிட்ட அவங்க இருக்கிறாங்கன்னா, இங்க இளைஞர்கள் அரசியல் பேசிடக்கூடாது. இன்னும் அந்த இளைஞன் நம்ம கட்சியை நோக்கி வரணும். அவன் தனியா போயிடக்கூடாது. அவன் தனியா போனான்னா மாற்றம், புரட்சி அப்படின்னு அவன் விடுதலை இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால அவனை தனியா விடக்கூடாது. எப்படியாவது கொண்டு வந்து அமுக்கி நம்ம கூட வந்து சேர்த்துக்க சொல்லு. நம்ம கூட சேர்ந்தானா அவன் நல்லா இருப்பான். இல்லன்னா அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு இங்க வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்குது இங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ற வேலையா இது? நீ கூத்தடிக்கிறன்னா எங்கேயாவது உன் வீட்டுல உட்காந்து கூத்தடிக்க வேண்டியதானே? பள்ளிக்கூடத்துல உட்காந்துக்கிட்டு வாடி கைப்படாத சீடினா என்னது இது? ஐட்டம் சாங்க போட்டு வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு என்ன கத்துக் கொடுக்க போறீங்க? இன்னொரு சைடு பார்த்தா சட்டமன்றத்துல உட்காந்து பைபிள் வாசிச்சிட்டு இருக்கிறானுங்க. பைபிள் புராணத்தை உட்காந்து கதையை பேசிட்டு இருக்கிறானுங்க. சட்டமன்றம்ப்பா, எல்லாருக்கும் சமம். இப்ப அங்க ஒரு பாசிச சக்தி உட்காந்துக்கிட்டு பகவத்கீதையை படிக்கிறேன்னு படிச்சா அது தப்பு தானே? ஒரு மதம் சார்ந்து அங்க பேசுற தப்பு தானே? அதானே நீங்க சட்டமன்றத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மதம் சார்ந்து புகழ்ச்சி விஜய் புகழ்றதுக்கு ஒரு மதத்தை உள்ள கொண்டு வந்து, கிறிஸ்தவ மதத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அன்னைக்கு ஒரு ஜோசப் இருந்தாரு, இன்னைக்கு ஒரு ஜோசப் இருக்காரு, அவர் இவர் ஒண்ணுதான், நாட்டை காப்பாத்த வந்திருக்காரு. ஒன்னும் நொட்ட வரல. காப்பாத்த வந்து இந்த ஜோசப்போட ஆட்சியில தான் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இந்த 30 நாள்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜோசப் காப்பாத்திட்டாரா ஜோசப்? 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை. அசிங்கமா இல்ல? இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு புகழாரம். கேட்டா அன்னைக்கு அந்த ஜோசப் வந்தாரு, இன்னைக்கு இந்த ஜோசப் வந்திருக்காரு, காப்பாத்த வந்திருக்காராம். முதல் ஜோசப்ப அவர் கட்சியை காப்பாத்த சொல்லுங்க, அவருடைய ஆட்சியை காப்பாத்த சொல்லுங்க. இப்பயும் சொல்றேன், இளைஞர்கள் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு இங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நினைக்கிறாங்க. இளைஞர்கள் என்னைக்கும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, ஒண்ணு அவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிக்காரன் நினைக்கிறான். எல்லா கட்சிக்காரன் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறான். நம்ம தனியா போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க. மாற்றம் வரணும்னா நம்ம கிட்ட தான் வரணும். நம்மெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இங்க மாற்றம்ங்கிறது உருவாகும். அது வரைய இங்க எந்த மாற்றமும் உருவாகாது. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.